மதுரை மீனாட்சி பதிப்பகம். தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம். நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள் வினாத்தாள். ஜனவரி 1996. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். விரடி கமெண்ட்ஸ். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் இந்த அவைக்கு அளித்திருக்கிற வெள்ள நிவாரண வெள்ளை அறிக்கையின் மீது என் கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக இந்த அறிக்கையை பார்க்கிற போது இயற்கையின் சீற்றத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசும் மாண்புமிகு முதல்வரும் எவ்வளவு தாய் உள்ளத்தோடு உதவி இருக்கிறார்கள் என்பது நன்றாக புலனாகிறது என்பதை முதலிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குழந்தைக்கு நோய் என்றால் தாய் எவ்வளவு பதபதைப்போடு அணைத்து அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்வாளோ, அதை போன்று நோயுற்ற குழந்தைக்கு சிகிச்சை அளித்து நோயின் பிடியிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவாளோ, அதைவிட பன்மடங்கு அதிகமான உள்ள உணர்வோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஏனைய அமைச்சர் பெருமக்களும் செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் கூட ஓடி ஓடி சென்று அல்லல் படும் மக்களுக்கு ஆறுதல் சொல்லியும் நிவாரணம் அளித்தும் சிறந்த முறையில் பணியாற்றி இருக்கிறார்கள். இந்த பணியை தமிழ் மாநில மக்கள் மட்டுமல்லாமல் மத்திய அரசின் பொறுப்பிலே உள்ளவர்கள், குடியரசுத் தலைவர் அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள், ஏனைய அமைச்சர்கள் எல்லோருமே பாராட்டி இருக்கிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிடுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவுதான் அரசு நல்ல காரியங்களை செய்தாலும் குறைகளையே சுட்டி காட்டுவதை ஒரு பொழுதுபோக்காக வைத்துக்கொள்ளக்கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். குறைகளை எடுத்துக்காட்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய பரிகாரம் காண ஏற்பாடு செய்ய வேண்டும். குறைகளை எடுத்துச் சொல்லத்தான் இங்கே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நல்ல காரியங்களை பாராட்டவும் வேண்டும். வானிலை துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு உடனுக்குடன் செய்திகளை கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு அவ்வப்போது அவற்றை தாமதமின்றி கவனித்து எவ்வளவு சுறுசுறுப்பாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது எங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அவ்வாறு நடவடிக்கை எடுத்ததினால்தான் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்ததினால்தான் அதிகாரிகளும் அயராது பணியாற்றியதனால்தான் சேதம் இந்த அளவோடு நின்றிருக்கிறது. ஆயிரக்கணக்கான உயிர்களும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொது சொத்துக்களும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. அதற்காக நம்முடைய வானிலைத்துறை அதிகாரிகளையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். உயிர் சேதத்தின் அளவு ஒருவேளை சற்று கூடியிருக்கலாம். ஆனால் காணாமல் போனவர்கள் அத்தனை பேர்களும் மாண்டு போனார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆடு மாடுகள் ஆற்றிலே அடித்து செல்லப்பட்டன. பயிர் பச்சைகள் எல்லாம் நீரில் மூழ்கடிக்கப்பட்டன. இந்த நிலையில் தங்கள் உடைமைகளை எல்லாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அளிக்கப்படுகின்ற உதவித்தொகை போதாது என்று சொல்வதிலே தவறு இல்லை. அதற்கு அரசு தரப்பிலிருந்து தகுந்த பதில் தருவார்கள். புயல் வெள்ள நிவாரணத்திற்காக நம்முடைய அரசு மத்திய அரசை கோரியிருக்கும் உதவித் தொகையில் கால் பகுதி கூட நமக்கு கிடைக்கவில்லை. அதிலே கூட 70 விழுக்காட்டிற்கு மேல் கடனாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நிலைமைகளை நேரில் கண்டறிந்து சென்றிருக்கிற மத்திய அமைச்சர்கள் நீண்ட கால கடனாகவாவது ஒரு தொகையை ஒதுக்கித்தர ஏற்பாடு செய்தால் சால சிறந்ததாக இருக்கும். அந்த தொகையை கொண்டு விவசாயத்தை சீர் செய்ய, பாசன கால்வாய்களை பராமரிக்க, இருந்த இடம் தெரியாமல் போய்விட்ட சாலைகளை செப்பனிட தகுந்த ஏற்பாடுகளை செய்ய வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் குடிசைகளை கட்டிக்கொள்ள, இடிந்து போன வீடுகளை பழுது பார்க்க, துண்டித்து போன மின்சார இணைப்புகளை சீர் செய்ய, தொற்று நோய்கள் வராமல் சுகாதார பணிகளை செய்ய பல்வேறு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்கெல்லாம் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன்.